கண் விழித்த இனியா எதிரே இளவரசனை கண்டவுடன் தான் ஏதோ கனவுதான் காண்கிறோம் என்று எண்ணிக்கொண்டாள். அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவன் கண்கள் ஏன் கலங்குகிறது என்று எண்ணிக்கொண்டாள். இதை பார்த்து கொண்டிருந்த ஜோதிக்கு ஏதோ புரிவதைப் போல் இருந்தது. ஆனாலும் இனியாவிற்கு என்ன ஆயிற்று? இவரை இப்படி பார்த்து கொண்டிருக்கிறாள். அவரின் தாயை கவனித்ததாக கூட தெரியவில்லையே. அவர் என்ன நினைப்பார் என்று எண்ணிக்கொண்டு அவசரமாக, பார் இனியா, உன்னை பார்க்க யார் வந்திருக்கா பாரு என்று கூறினார். இனியாவிற்கு அக்காவின் குரலை கேட்ட பின்புதான் சுய நினைவே வந்தது. ஓ, இது கனவில்லையா? நம்மை பார்க்க நிஜமாகவே வந்துள்ளார்கள் என்று எண்ணி அவன் தாயை பார்த்தாள். அவர் கனிவாக, என்னம்மா இனியா, என்ன ஆயிற்று? திடீர்னு ஏன் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு என்று கேட்டார். இனியாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வழக்கம்போல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எந்திரித்து ஒரே நிமிஷம் என்று முனங்களாக சொல்லிவிட்டு பாத்ரூமிற்குள் சென்றாள். இனியா முகத்தை மட்டும் கழுவிக்கொண்டு ஒரு நிமிஷம் நின்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு வெளியே சென்றாள். வாங்க ஆண்டி என்று கூறியவரை சென்று கட்டிலில் அமர்ந்தாள். என்னன்னு தெரியல, திடீர்னு தலை வலிச்சது, வந்து படுத்தா ஃபீவர் வந்துடுச்சு என்றாள். இளவரசனுக்குத்தான் அங்கு குற்ற உணர்ச்சி அதிகமாகியது. தான் எந்த அளவுக்கு அவளை காயப்படுத்தி இருக்கிறோம் எண்ணி எண்ணி உள்ளுக்குள்ளே வருந்தி கொண்டிருந்தான். இனியாவோ அவனை பார்க்கவே இல்லாத மாதிரி அவன் தாயிடமே பேசிக்கொண்டிருந்தாள். ஜோதி இங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஒரு ஆடியன்ஸ் போல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுக்கு இளவரசனின் முகத்தை பார்க்கவே பாவமாக இருந்தது. இருவருக்கும் ஏதோ பிரச்சனை என்பதை மட்டும் தெரிந்து கொண்டாள். இளவரசன் தான் இனியாவை ஏதோ சொல்லி இருக்க வேண்டும் என்று எண்ணினான். ஓ, அதான் மேடமுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சா என்று எண்ணி உள்ளுக்குள்ளே சிரித்து கொண்டாள். அதற்குள் இளவரசனின் தாயார், ஏமா இந்த ரூம் உள்ளவே அடைஞ்சு கிடக்கிற, கொஞ்சம் வெளியே வா, இங்கவே இருந்தா இன்னும் நோயாளி மாதிரி இருக்கும் என்று கூறியவரை அவளை கீழே அழைத்து சென்றாள். இளவரசனும் மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி ஏதும் பேசாமல் அவர்களை தொடர்ந்து கீழே சென்றான். இதையெல்லாம் பார்த்திருந்த ஜோதிக்குத்தான் சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. அவளுக்கு இளவரசனின் நிலைமை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அவன் செய்கை சிரிப்பைத்தான் தந்தது. அவளும் சிரித்தவாறே அவர்களை தொடர்ந்து சென்றாள். கீழே காலிற்கு சென்று அனைவரும் அமர்ந்தார்கள். அதற்குள் இனியாவின் தாயும் அவர்கள் குடிக்காமல் சென்று விட்ட காஃபியை திரும்ப சூடு செய்து கொண்டு கூடவே ஏதோ பலகாரமும் கொண்டு வந்தார். இனியாவின் தாய் வந்து இனியாவை தொட்டு பார்த்து, இன்னும் ஃபீவர் இருக்குதேடா, நாம் எதுக்கும் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா என்றார். இல்லைம்மா, இப்போ ஃபீவர் குறைஞ்சு தான் இருக்குது, இன்னும் டாக்டர் கொடுத்த டேப்லெட் கூட இருக்கே, நைட் டேப்லெட் போட்டு எந்திரிச்சா சரியாகிடும் என்றார். என்றவர் ராஜலட்சுமியிடம் திரும்பியவரே, இவளுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுனாலே பிடிக்காது, சின்ன வயசுலேருந்து இப்படித்தான், எவ்வளவு உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டல் வரலேன்னு சொல்லி அழுதே இன்னும் உடம்பை கெடுத்துப்பா என்றார். இளவரசனின் தாயும் சிரித்தவரை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இனியா இப்போ ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயம் போல இருக்கே என்று கூறினார். ஆமாம் ஆமாம், எனக்கே இவ முதலாக ஹாஸ்பிட்டல் போகும்போது ரொம்ப பயமாக தான் இருந்தது. இவளுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நான் பயந்தது போல முதல் நாள் ஒன்றும் நடக்கலை. இவ நல்லா தான் வந்தா. நானும் சரி, பயப்பட தேவையில்லைன்னு நினச்சி தைரியமாக இருந்தா இரண்டாவது நாள் வந்து ஓன்னு ஒரே அழுகை என்று சிரித்து கொண்டே சொன்னார். அதற்குள் இனியா, மா வேண்டாம், ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க என்றான். இளவரசனின் தாயோ, நீ சும்மா இருமா, நீங்கள் சொல்லுங்க லட்சுமி என்று ஊக்குவித்தார். இரண்டாவது நாள் இவ வேலையிலிருந்து வரும்போது நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அதனால் இவ வரும்போது நான் வீட்டில் இல்லை. நான் வீட்டுக்கு வந்தால் இவ அழுகிற சத்தம் தான் கேட்குது. நான் என்னன்னு நினைக்கிறது? என்னடா என்னாச்சு, எப்படியோ கேட்குறேன், அழுதுகிட்டே இருக்கிறாளே தவிர சொல்லவே இல்லை. அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒரு சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருந்திருக்கு. அதுக்கு ஊசி ட்ரிப்ஸ்னு ஏற்றிக்கிட்டே இருந்ததால் குழந்தை அழுகியே நிறுத்தவே இல்லையா. அதுக்கு இவ வந்து அப்படி அழுது என்னை பயமுறுத்திட்டா என்றார். இதை கேட்ட ஜோதியும் இளவரசனின் தாய் ராஜலட்சுமியும் சிரிக்க ஆரம்பித்தனர். இனியா தன் அக்காவை பார்த்து முறைத்தாள். ஆனால் அவளோ சிரித்து கொண்டே இருந்தாள். ஆனால் இத்தனைக்கும் இளவரசனின் முகம் மட்டும் மாறவே இல்லை, வாடியே கிடந்தது. இதை பார்த்த ஜோதிக்குத்தான் கஷ்டமாக இருந்தது.
ராஜலட்சுமி, இனியா நீ எப்படிம்மா ஹாஸ்பிட்டலில் சமாளிக்கிற? ஹாஸ்பிட்டல்னா டெய்லி இப்படி எவ்வளவோ பார்க்க வேண்டி இருக்குமே என்றார். இனியா பேசுவதற்குள் இனியாவின் தாயே இடை புகுந்து, நல்லா சொல்லுங்க, இவளை அப்போ சமாளித்து அனுப்ப நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்குத்தான் தெரியும். எப்படியோ இப்போ ஓரளவுக்கு சமாளிக்கிறா. ஆனால் இப்போவும் ஒவ்வொரு நாள் வந்து அழுக தான் செய்வா. என்ன பண்ணுறது என்றார். இப்படியே அவர்கள் ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தனர். ஆனால் இளவரசன் மட்டும் ஏதும் பேசவே இல்லை. மற்றவர்கள் ஏதோ பேசிக்கொண்டு அவனை கவனிக்காமல் விட்டால் போதும் என்பது போல் இனியாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் இனியாதான் அவனை ஒரு முறை கூட பார்க்கவே இல்லை. பெரியவர்கள் இருவரும் பேசிக்கொண்டே கடைசியில் திரும்ப இனியாவின் உடல்நிலைக்கே வந்தனர். அப்போது லட்சுமி, இவளுக்கு இப்படியெல்லாம் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகாது. நேற்று திடீர்னு இப்படி ஆன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு என்றார். நடுவில் புகுந்த ஜோதி, ஆமாம்மா, இனியாவுக்கு இப்படியெல்லாம் உடம்பு சரியில்லாமல் ஆகாதில்ல என்று கூறிவிட்டு அவளே இனியாவிடம், இனியா உன்னை யாரும் ஏதும் சொன்னாங்களா? உன்னை யாரும் ஏதும் திட்டா? இல்லை உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசினா தானே திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும் என்று கேட்டுவிட்டு, சரிதானே அம்மா என்று அம்மாவிடம் கேட்டாள். இனியா அதிர்ந்து போய் இளவரசனை பார்த்தாள். இளவரசனும் இப்போது அவளைத்தான் தர்ம சங்கடமாக பார்த்து கொண்டிருந்தான். இனியாவின் தாயும், ஆமாம் இனியா, உன்னை யாரும் எதுவும் சொன்னாங்களா? சொல்லு, நேற்று நீ பேசுனதும் சரியில்லை, சொல்லுடா என்றார். ஜோதி ஏதும் தெரியாதவள் போல், என்னம்மா இனியா நேற்று என்ன சொன்னா என்று கேட்டாள். நான் தான் சொன்னேனே, நேற்று திடீர்னு அம்மா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா நல்லா இருக்கும்லன்னு சொன்னான். ஏண்டா திடீர்னு கேட்டா, இல்லை எனக்கு ஏது ஒன்றுனா அண்ணன் போய் கேட்பார்ல அப்படிங்கிறா என்று சொன்னார். அதுக்கு ஜோதி, என்ன இனியா, உன்னை அப்படி யாரும் எதுவும் சொன்னாங்களா? சொல்லு, நான் போய் மாமாவை கேட்க சொல்கிறேன், என்னாச்சுன்னு சொல்லு என்றாள். இனியா பொறுமை இழந்தவளாக, ஏன்க்கா நான் அப்படி எதுவும் சொன்னேனா? ஒரு உடம்பு சரியில்லாமல் போனது என் தப்பா? என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணதில் எனக்கு திரும்ப தலைவலிக்குது என்றான். அதற்குள் அவள் தாய் லட்சுமி, சாரிடா, ஏதோ பேசிட்டோம், அதை விடு, நீ போ, நீ உன் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு, நாங்கள் யாரும் எதுவும் சொல்லலை என்றான். இனியாவிற்கு அதுதானே தேவை. சரி என்று கூறிவிட்டு, ஓகே ஆண்டி, நான் ரூமுக்கு போகிறேன், சாரி கொஞ்சம் முடியலை என்று அதற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு திரும்பினான். அதற்குள் இளவரசன், உடம்பை பார்த்துக்கோங்க இனியா என்றான். இனியா அவனை உற்று பார்த்துவிட்டு, ஓகே மிஸ்டர் இளவரசன் என்றான். பின்பு இளவரசனும் அவன் அம்மாவும் கிளம்பி வீட்டிற்கு சென்றார்கள். இளவரசனால் அந்த மிஸ்டர் இளவரசனை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவளின் இலா என்ற அழைப்பை நினைவில் வந்தது. எப்படி அவள் தன்னை அழகாக அழைப்பாள் என்று எண்ணி பார்த்தான். இதையெல்லாம் நீதானே வர வைத்து கொண்டாய் என்று அவன் மனதை அவனை திட்டி தீர்த்தது. ஆனால் இப்போது என்ன செய்து அதை மாற்றுவது என்றுதான் அவனுக்கு தெரியவில்லை. இளவரசன் இவ்வாறு யோசித்து கொண்டிருக்கும் போதே சந்துரு அங்கே வந்து, அண்ணா, இனியாவிற்கு எப்படி இருக்கு? ஏன் என்கிட்ட சொல்லாமல் நீங்களும் அம்மாவும் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தீங்க? சொல்லி இருந்தால் நானும் வந்திருப்பேன் இல்லை என்றான். இல்லைடா, நான் வீட்டிற்கு வரும்போது நீ வீட்டில் இல்லை, எனக்கும் வேலை சீக்கிரம் முடிஞ்சு நான் வந்துட்டேன், அதான் நாங்கள் மட்டும் போயிட்டு வந்தோம் என்றான். நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் ஒத்துக்கவே முடியலன்னா, இனியா எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணி இருக்காங்க தெரியுமா? நான் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் ரீசன். உங்களுக்கு இனியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தானே சொன்னேன். எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இருந்தால் நான் வந்திருப்பேன் இல்லை, நீங்கள் ஏன் அப்படி பண்ணலை என்று கேட்டான். சரி விடு சந்துரு, எனக்கு ஏதோ தோணாமல் போயிடுச்சு, ஜஸ்ட் லீவ் இட், ஓகே விடுங்க, நான் நாளைக்கு போய் அவங்கள பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சந்துரு அங்கிருந்து கிளம்பினான். இளவரசனுக்கு உடனே ஒரே சந்தோஷம். நாளைக்கு சந்துரு இனியா வீட்டுக்கு போனால் நாமளும் கூட போகணும் என்று எண்ணினான்.